பலவீனன் தானே சொன்னது, எப்படி பலவான் சொல்ல முடியும்? Pastor, the weak has to say that I am weak. How can he say that I am strong? இன்னைக்கு இந்த செய்தியோட முடிவில் அதோட அர்த்தத்தை நீங்க தெளிவா புரிந்து கொள்ள போறீங்க. இந்த நாட்களில் தேவன் ஒவ்வொரு பேரையும் வழி நடத்தி வருகிறார் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டு நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank the Lord for God has been leading you and guiding you all through these days. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று தேவன் நம்மிடத்தில் பேசினார். God has spoken to us saying, "O Jacob, O Israel, you are my servant. I have formed you and I will never forget you." உன்னை நான் உருவாக்கினேன். I have formed you. நீ என்னால் உருவாக்கப்பட்டவன். You have been created by me. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. You will not be forgotten by me. நான் உம்மால் உருவாக்கப்பட்டவன். You are formed by me. இந்த வசனத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன். Let's meditate on this word. கர்த்தர் என்னை உருவாக்கினார். God has created me. நான் கர்த்தருடைய கரங்களினால் உருவாக்கப்பட்டவன். I was formed by the hands of God. தாவீது சொல்லுகிறான், நான் பிரமிக்கத்தக்க படைப்பு. David says, I am fearfully and wonderfully made. நான் தேவனால் உருவாக்கப்பட்டவன். I have been created by God. என் பாதைகளையும் என்னுடைய அடிகளையும் தேவன் உறுதிப்படுத்துகிறார். God confirms my feet and my steps. தேவனால் நான் உருவாக்கப்பட்டவன். I have been formed by God. ஆனால் நமக்குள்ள அநேக சோர்வுகள் இருக்கிறது. But we have lot of lows in our lives. சில நேரத்தில் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். Sometimes we are low and depressed. சில பலவீனங்களின் வழியாக செல்லும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். When we go to certain kind of sicknesses, we are very weak. நம்மளை சுற்றி சில காரியங்கள் எதிர்பாராத விதமாய் நடக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடுறோம். Sometimes when things happen unexpectedly around us, we are weak. சிலதை நம்மளால ஒப்புக்கொள்ளவே முடியல. We just cannot accept certain things. சில வேதனை நம்மளை சோர்வடைய செய்கிறது. Some pain makes us feel very low and depressed. அப்ப அநேக பேர் ஆண்டவர் நம்மிடத்தில் இல்லையோ? And many people start thinking, is God not with us? நிறைய பேர் நினைப்பாங்க, நான் தேவனால் உருவாக்கப்படலையோ? Many people will start thinking, am I not being formed by God? நான் ஏன் சோர்ந்து போயிருக்கிறேன்? Why am I weak? நீ கர்த்தரால் உருவாக்கப்பட்டவன். You are being formed by God. நீ சோர்ந்து போனாலும் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவன். Though you are weak, you have been formed by God. பலவீனனாய் இருந்தும் நீ கர்த்தரால் உருவாக்கப்பட்டவன். Though you are weak, you have been formed by God. பலவீனன் பலவான் என்று சொல்லுவான். Let the weak say, I am strong. பலவீனன் தான் பலவான் சொல்ல போறான். Let the weakest person has to say that I am strong. பாஸ்டர், பலவீனன் தானே சொன்னது, எப்படி பலவான் சொல்ல முடியும்? Pastor, the weak has to say that I am weak. How can he say that I am strong? இன்னைக்கு இந்த செய்தியோட முடிவில் அதோட அர்த்தத்தை நீங்க தெளிவா புரிந்து கொள்ள போறீங்க. Towards the end of this message, you will know the deeper meaning of this word. பவுல் என்ன சொன்னார் பாருங்களேன். Look at what Paul said. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 Corinthians chapter 12 verse 10. அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். Therefore, I also take pleasure in infirmities, in reproaches, in needs, in persecutions, in distresses, for Christ's sake. For when I am weak, then I am strong. ஏன் பவுல் இப்படி சொல்லணும்? Why does Paul say this? ஏன் இதல அவர் பிரியப்படணும்? Why does he desire for this? அதோடைய பதில அந்த ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறார், ஆங்கிலத்தில் கடைசி பகுதியில சொல்லி இருக்கிறார். And the answer for this he has mentioned in the last part of this verse. அந்தபடியே நான் பலவீனனாய் இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன். He says that for when I am weak, then I am strong. நல்லா கவனிக்கணும், நான் பலவீனனாய் இருக்கும் பொழுது தான் நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன். Now listen carefully that he has said when I am weak, I am strong. உங்களையும் என்னையும் கேட்டா நீங்க சொல்லுவீங்க, பணம் இருக்கும்போது தான் நான் பலவானா இருக்கிறேன்னு சொல்லலாம். If somebody asks you and me, you will say that when I have finance, then I say that I'm strong. நல்ல பதவியில் இருந்தா பலவானா இருக்கலாம். When you are in a good position, then you can say you're strong. டெய்லி ஜிம்முக்கு போனா நான் பலவானா இருக்கலாம். If you can go to the gym every day, then you say I am strong. எனக்கு நோய்கள் எதுவும் இல்லாமல் நான் ஆரோக்கியமாய் இருந்தால் நான் பலவானா இருக்கலாம். If you say that you do not have any sicknesses in your body, then you can say you're strong. ஆனால் பவுல் சொல்லுகிறான், நான் பலவீனனாய் இருக்கும் பொழுதுதான்
நான் பலவானாய் இருக்கிறேன். But Paul says, I am weak, but yet I am strong. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க சொல்லுங்க, நான் பலவீனனாய் இருக்கும் பொழுதே நான் பலவானாய் இருக்கிறேன். Wherever you are, confess and say that I am weak and yet I am strong. தாவீதும் அப்படி ஒரு முறை சொன்னார். Even David said that once. 2 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 39வது வசனம். Let's read 2 Samuel chapter 3 verse 39. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். I am weak today, though anointed king. தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை. Here David says a word. அவர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் நான் பலவானாய் இருக்கிறேன். He says, though I am anointed, I am weak. நான் பலவீனனாய் இருந்தும் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருக்கிறேன். Though I am weak, I am anointed. என்ன பலவீனம் இந்த தாவீதுக்குள்ள வந்தது? What was the weakness that David had? தாவீது இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த வார்த்தையை சொல்வதுடைய காரணம் என்ன? What was the reason behind why David made the statement? அவர் ஏன் சொன்னா நான் பலவீனனாய் இருக்கிறேன் ஆனாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்? Why does he say that I am weak and yet I am anointed? ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்ல வேண்டும்? Why does he say this? இதனுடைய பின்புலத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். Let us go back to the history of this. இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜாவாக சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டார். Saul was anointed as the first king of Israel. முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் ஒரே ராஜா தான். He was the only king for the entire Israel. கழுதைக்கு பின்பாக சென்ற சவுலை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். God anointed this Saul who went behind in search of donkeys. சவுலுக்குள்ளே கீழ்ப்படியாமை காணப்பட்டது. And Saul was disobedient. பாதி கீழ்ப்படிதல். He had half obedience. ஆங்கிலத்தில் சொல்லலாம் பார்ஷியல் ஒபீடியன்ஸ் என்று சொல்லலாம். That means he had a partial obedience. அப்படின்னா பாதி கீழ்ப்படிகிறது. He was partially obedient. நான் வந்து அங்க போய் சேர் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா போயிட்டு வந்துடுவார், அந்த சேர் எடுத்துட்டு வர மாட்டார். If I ask a person to get the chair, they'll just go, but they'll not come with a chair. அத நான் பாதி பண்ணிட்டேன்ல. He says I have done it half. Actually அதுக்கு வந்து கீழ்ப்படியாமை தான் அர்த்தம். That means they have not obeyed it. அதே போல் சவுல் ஒரு காரியத்தை செய்தார். Even similarly, Saul did the same thing. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் சவுலை தள்ளி சீக்ரெட்டாக தாவீதை ராஜாவாக மாற்றினார். God who removes kings and appoints new kings had removed Saul and appointed David as a king. ஆனால் சவுலும் யோனத்தானும் ஒரு போரிலே கொல்லப்பட்டார்கள். But Saul and Jonathan were killed in a war. இந்த சவுல் தாவீதை விரட்டுகிறான். And Saul will chase David. தாவீதை கொல்லுவதற்காக விரட்டுகிறான். He chases David so that he can kill David. ஆனால் தாவீதின் கையில ஒரு சாகல, ஆனால் வேறு ஒரு யுத்தத்திலே அவர் செத்து போய் விட்டார். But he did not kill by David, but rather he killed in another war. அப்பொழுது இஸ்ரவேல் தேசம் இரண்டாய் பிளந்தது. So that is when this Israel was split into two. இவங்க ரெண்டு பேருக்கு தனி போர் படைகள் இருக்கிறது. And they had two different armies. இவங்க ரெண்டு பேருக்கு தனி ராணுவம், தனி தலைவர்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறார்கள். They both of them had different constitution, different militaries, and everything was different. ஆனால் தாவீதுக்குள்ள இருந்த அழைப்பு என்னவென்றால் முழு இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக தேவன் அவரை மாற்றுவார் என்று சொல்லியிருந்தார். But David had a calling that he was being called as a king for the entire Israel. தாவீதுடைய இருதயத்தில் இருந்த விருப்பம் அதுதான், முழு இஸ்ரவேலை நான் ஆள வேண்டும். And even David has the same desire in his heart that he wanted to rule the entire Israel. ஆனா இப்போ பாதியை தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. But now he is just ruling half of it. இவருக்கு ஒரு தளபதி இருக்கிறார். And he had a commander. அந்த தளபதியுடைய பேர் யோவாப். And his name was Joab. அந்த வட தேசத்தின் தளபதியுடைய பேர் அப்னர். And the commander in chief of the northern territory was known as Abner. இவங்க ரெண்டு பேருக்கு பெரிய தளபதிகள். And these were the commander in chief of the armies. ஒரு நாள் அந்த வட தேசத்தின் தளபதியாக இருந்த அப்னர் தாவீதை வந்து தனிப்பட்ட முறையில் சந்தித்து சொன்னார், ராஜாவே, இந்த தேசம் ஒன்றாய் மாற வேண்டும். Once this commander in chief of the northern territory came and talked to David and said that David, you have to be the king for the entire Israel. நீங்க மாத்திரம் தான் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்தமாய் ராஜாவாக மாற வேண்டும். You are the only person who should become the king for the entire Israel. இந்த ரெண்டு ராஜ்யத்தை நாம் ஒன்றாய் சேர்க்க வேண்டும். We will have to club both of these nations into one. அப்னர் சொல்கிறாரு, உங்களுடைய தரிசனம் நிறைவேறுகிற காலம் வந்துவிட்டது. Abner said the time for your desire to come to be fulfilled has come. அதற்கு நானா செயல்பட போகிறேன். And I am going to work for it. அதற்குண்டான பத்திரங்கள் எல்லாம் தயார் பண்ண போகிறேன். I will prepare all the papers essential for that. இந்த ரெண்டு தேசமும் ஒன்றாய் மாற போகிறது. So both these nations has to become one. என்று சொல்லி உற்சாகத்தோடு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றார். And he encouraged him and left that place. தாவீதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். David was greatly happy. தன் கனவு அதிக வருடமாய் காத்திருந்த கனவு நிறைவேறுகிற நாட்கள். The dream that he was used to dream for many years has come to be true. முழு இஸ்ரவேலையும் செங்கோலினால் ஆளக்கூடிய நாட்கள் அவருக்கு முன்பாக இருந்தது. The days where he could rule the entire Israel were just ahead of him. அவர் வாஞ்சித்த நாட்களுக்கு நேராய் அவர் முன்னேறி செல்ல ஆரம்பித்தார். The days which he was so looking forward to are just right ahead of him. அப்னர் அதற்குண்டான காரியங்களை ஏற்படுத்துவதற்காக சென்றார். And Abner went to prepare out all the formalities. ஆனால் தாவீதுடைய தளபதி யோவாபுக்கோ ஒரு தனிப்பட்ட பகை அப்னரோடு இருந்தது. But David's commander-in-chief of the army, Joab, had a personal vengeance against this Abner. இந்த அப்னர் யோவாபின் சகோதரனை கொன்னவன். Abner was a person who killed the brother of Joab. யோவாபுடைய இருதயத்தில் பழி வாங்குகிற ஒரு எண்ணம் காணப்பட்டது. And Joab had a revenge in his heart. அதற்காக நாட்களுக்காக காத்து கொண்டிருந்தார். He was waiting for days. அப்னர் வந்து போனார் என்று தெரிந்த உடனே அப்னரை அழைத்து உடனடியாக வர வைத்து வேதவசனம் சொல்கிறது, அவரை பேசுவது போல் தனிமையாய் கொண்டு போய் அப்னரை கொன்று போட்டானாம். And as soon as he realized that Abner had come down to meet David, he took him aside as if he wanted to have a conversation and killed him secretly. அப்னர் மரித்து போனான். Abner died. அப்னர் மரித்து போன செய்தியை கேட்ட உடனே தாவீதுடைய இருதயம் உடைந்து போனது. As soon as David got to know the news of that Abner died, his heart was broken. தான் அதிக நாட்களாய் வருடங்களாய் காத்திருந்த கனவு நிறைவேறுகிற இடத்திலே அந்த கனவை நிறைவேற்றுகிற அப்னர் தன்னுடைய சொந்த தளபதியினாலே கொல்லப்பட்டார். The desire that he had for so many years, this person who was about to fulfill that desire was being killed by his own commander-in-chief, Joab. அவன் கனவே அழிந்து போய்விட்டது. All his dreams were shattered. எதிர்காலமே அழிந்து His போய்விட்டது. future was shattered. என்ன நடக்க போகிறது? What is going to happen? அப்படி உடைந்து உட்கார்ந்து விட்டான். He was broken and was waiting. எல்லாம் அடக்காரதனால முடிஞ்சிருச்சு. All the funeral was done. அந்த வேதனை விட்டு வெளியே வரவில்லை. He did not come out of that pain. அப்பொழுதுதான் தாவீது இந்த வார்த்தையை சொன்னார். And that is when David writes this word. அப்பொழுதுதான் சொல்றார், நான் பலவீனனா இருந்தும் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். And that is when he writes, when I am weak, I am anointed. நான் பலவீனனா இருந்தாலும் எனக்குள் அபிஷேகம் இருக்கிறது. Though I am weak, I have the anointing in me. இன்றைக்கு பலவீனத்திலே நான் காணப்படலாம், ஆனால் இன்னும் எனக்குள் தேவன் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். I am weak and might look weak, but yet the anointing of God is still in me. நீ பலவீனனா இருந்தும் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். God is looking at you and telling you that though you are weak, yet the anointing of God is in you. பலவீனன் பலவான் என்று சொல்லுவான். Let the weak say, I am strong. தரித்திரன் செல்வந்தன் என்று சொல்லுவான். Let the poor say, I am rich. இன்றைக்கு நீங்க எந்த பலவீனத்துல காணப்படுகிறீர்கள்? Today, what kind of weakness are you going through? தேவன் உங்களை பலவானாய் மாற்றுகிறார். God is going to strengthen you. 1 பேதுரு 2 அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 Peter chapter 2 verse 9 says, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாம். you are a chosen generation. தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சந்ததி. You are a chosen generation of God. பின்பு வசனம் சொல்லுகிறது, நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம். And then the verse says, you are a royal priesthood. நாம் யார்? Who are we? ராஜரீக ஆசாரிய கூட்டம். We are a royal priesthood. பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறோம். We are a holy nation and the own special people of God. நீங்க பலவீனன் என்று சொல்லுகிறீர்களா? Do you say that you are weak? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. And God says that you are a chosen generation. தாவீதுடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் அந்த சீட்டு கட்டு போல விழுந்துருச்சு. And before the eyes of David, everything fell down as a stack of cards. தன்னுடைய கனவு நிறைவேறுகிற காலம் வந்துருச்சுன்னு நினைக்கும் போதுதான்
அது மேல ஒரு பெரிய கழுத்துக்கு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. It looked as though his dream would just come true, but that is when he realized that it looked as though a stone was thrown on it. அப்பதான் தாவீது சொல்லுகிறார், நான் பலவீன ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். And that is when David says, I am weak, but I am anointed. எப்போ இந்த உணர்வு தாவீதுக்குள்ள வந்தது? And when did this realization come to David? ஒரு முறை கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்றார். Once he went and stood before Goliath. சின்ன பையனா நின்றார். He stood as a small boy. பலவீனன் தான். Yes, he was weak. தாவீதை பார்த்தா அந்த தாவீதை பார்க்கும் பொழுது பலவீனனாய் கோலியாத்துக்கு முன்பாக காணப்படுகிறார். And David looked as a weak person before Goliath. தாவீதுடைய கையில கூழாங்கல் மாத்திரம் இருந்தது. And David just had stones in his hands. கோலியாத் கையில பெரிய பட்டயங்கள் இருக்கு. And Goliath had great swords in his hands. அந்த நாட்களில் நவீன ஆயுதங்களை தன் கையிலே வைத்திருந்தார். He had the latest weapons in his hands. தாவீதுடைய கையிலோ பலவீனன், அவன் பலவீனன் என்று சொல்லக்கூடிய சில காரியங்கள் தான் அவன் கைகளில் இருந்தது. But David had just few things which showed that he was weak. ஆனால் அப்பொழுதே தாவீதுக்கு தெரியும், நான் பலவீனன் ஆனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். And David knew since then that he was weak, but yet he was anointed. அதனாலதான் தன் கனவு நிறைவேறுகிற நாட்களில் அது சீட்டுக்கட்டு போல கீழே விழுந்தாலும் அவருக்குள்ள சொல்லுகிறார், நான் பலவீனன் தான், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். So even now when it looked like his dream would come true and everything was shattered like a stack of cards, yet he said that I am weak but yet I am anointed. இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ் நாட்களிலே நிறைய பேர் பலவீனர்களாய் உணர ஆரம்பிக்கிறீங்க. In these days when there are coronavirus spread all over, you are all feeling that you are weak. ஆனால் நாம் சொல்ல வேண்டும், நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். But we must say that we have been anointed. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Dear children of God, God is looking at you and telling you that you are anointed. நான் பலவீனன் தான், I am weak. நான் பிதாவுக்கு முன்பாக தேவன் என்னை ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கிறார். But before the Father, God has kept me as a king. நான் பலவீனன் தான், ஆனால் பிதாவுக்கு முன்பாக தேவன் என்னை ஆசாரியராய் ஏற்படுத்தியிருக்கிறார். I am weak, it's true, but before the Father, God has kept me as a royal priesthood. நான் பலவீனன் தான், ஆனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். I am weak, but yet I am anointed. தாவீது சொன்ன வார்த்தை எத்தனை பேரால சொல்ல முடியும்? How many of you can say the word that David said? நான் பலவீனன், I am weak, ஆனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். but I am anointed. நான் சொல்லும் பொழுதே ஒரு தேவ வல்லமை உணர்கிறேன். As I'm telling this, I feel a power in me. எனக்குள்ள ஒரு பலனை உணர்கிறேன். I feel a strength in me. நான் பலவீனன் தான், I am weak, ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். but I am anointed. எனக்கு முன்பாக கோலியாத்தை பார்க்கும் பொழுது நான் பலவீனன் தான், When I see Goliath before me, I am weak, ஆனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். but I am anointed. இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸோடைய வெயிட்டை ஒருத்தங்க கால்குலேட் பண்ணி சொல்றாங்க, அது 1 கிராமுக்கும் கீழே. A person has calculated that the weight of this coronavirus, which is ruling the entire world, and it's just less than a gram. நம்ம தமிழ் பாஷையில லோக்கல் பாஷையில் சொன்னா தம்மா தூண்டு, ரொம்ப சின்னது. It is very little. ஆனா அது பண்ற வேலை இருக்கு பாத்தீங்களா, உலகத்தையே 700 கோடி ஜனங்களை ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறது. But it has created a kind of fear and daze and almost 700 crore people. இப்படிப்பட்ட கோலியாத்தை பார்க்கும் பொழுது நாம் பலவீனனாய் தோன்றலாம். When we see a Goliath like this, maybe we will feel weak. பயத்தோடு இருக்கும் பொழுது நான் பலவீனன் என்று ஒப்புக்கொள்ளலாம். When we have this fear, maybe we can accept we are weak. ஆனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். But I am anointed. நாம் ராஜரீக கூட்டம். We are a royal priesthood. நாம் ஆசாரிய கூட்டம். We are a kingship. நாம் பலவீனன், ஆனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். I am weak, but yet I am anointed. தாவீது உடைய அடையாளத்தை சத்ருவானால திருடவே முடியவில்லை. The evil one could not snatch the identity of David. பிசாசானவன் எப்பவுமே உங்ககிட்ட என்கிட்ட போராடுவது நம்முடைய அடையாளத்தை திருட வேண்டும். Always the evil one will try to snatch your identity from you. அவன் சொன்னான், நான் வானத்தில் ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களின் மேல் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி தேவனுடைய அடையாளத்தை திருடுவதற்காக முற்பட்டான். He said that I will go to the heavens, I will take the glory, I will go on the stars, and he wanted to take away the identity of God. தேவனுடைய அடையாளத்தை திருடுவதற்கு முற்பட்ட சத்ரு உங்க அடையாளத்தையும் என்னுடைய அடையாளத்தையும் திருட முற்பட மாட்டானா?
the Satan who tried to steal the identity of God, wouldn't he try to steal your and mine identity? மறந்துடாதீங்க, Do not forget, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். you are anointed. ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம், Maybe you are depressed, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர். you are anointed. அதனால தான் பவுல் சொன்னார், நான் பலவீனமா இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். And that is why Saul says, when I am weak, I am strong. நான் பணம் இருக்கும்போது பலவானா இருக்கிறேன் என்று சொல்லல. He did not say I am strong when I have money. பதவி இருக்கும் பொழுது பலவானா இருக்கிறேன் என்று சொல்லல. He did not say I am strong when I have the power நான் and position. ஆரோக்கியமா இருக்கும் பொழுது நான் பலவானா இருக்கிறேன் என்று சொல்லல. He did not say I am strong when I have the health. நான் பலவீனனா இருக்கும் பொழுது பலவானா இருக்கிறேன். He said I am weak and I am strong. இன்னைக்கு என்னோடு கூட எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can tell this with me? நான் பலவான். I am strong. நான் வால் அல்ல, நான் தலை. I am not the tail but I am the head. நான் கீழ அல்ல, மேல். I am not down but I am on high. நான் ஒருவேளை கீழ இருக்கனால நான் மேலாய் மாற போகிறேன். Though I am on the low position, yet I'll be on the high position. ஒருவேளை நான் வாளை போல் இருக்கலாம், ஆனால் தேவன் என்னை தலையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். Maybe I am looking like a tail but God is preparing me to be the நான் head. பலவீனனா இருக்கிறேன், ஆனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். I am weak but God has anointed me. நம்மளுடைய அடையாளத்தை சத்துரு திருடவே முடியாது. The Satan cannot take away our identity. அபிஷேகம் பண்ணப்பட்டவன். You are anointed. இவைகளை மேற்கொள்வாய். You will overcome this. மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை உனக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். God has given you the anointing to overcome. என்னால் மறக்கப்படுவதில்லை. You will not be forgotten by உனக்குள்ள me. தேவன் ஒரு பலனை வைத்திருக்கிறார். God has given a strength in you. நான் உன்னை உருவாக்கினேன். I have formed you. உருவாக்கும் பொழுதே இவைகளை மேற்கொள்ளக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் உங்களுக்குள்ள இருக்கு. Even when I was forming you, you had all the equipments to overcome this. அதற்குண்டான பலன் எல்லாம் உனக்குள்ள வச்சிருக்கிறேன். I have kept all that power in you. இந்த மேற்கொள்ளக்கூடிய அந்த பலன், வல்லமை, அபிஷேகம் எல்லாம் உனக்குள்ள இருக்கிறது. You have that power, the anointing to overcome all these. சில பேர் சொல்லுவாங்க, சத்ருவான வளர்ந்துட்டே இருக்கானே. Some people will say the Satan is always growing. அவன் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறானே. He has been growing on day by day. அவன பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல ஒரு பாம்பா தான் இருந்தான். In the Old Testament, in the Genesis, he was a serpent. வெறும் பாம்பு தான். He was just a serpent. ஆதாம் ஏவாளை பயப்படுத்துவதற்கு பாம்பின் வடிவில தான் வந்தான். He came as a serpent to scare Adam and Eve. பின்பு பேதுரு சொல்லுகிறாரு, அவன் பால சிங்கத்தை போல, அவன் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கான். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அவனுடைய ஷேப் ஆல்ரெடி பெருசாயிடுச்சு. Peter says that he is roaring out like a lion so that he can devour somebody, and there he has already grown in size. பழைய ஏற்பாட்டுல பாம்பா இருந்த சத்ரு புதிய ஏற்பாட்டுல இப்ப ஒரு பெரிய சிங்கமாயிட்டான். In the Old Testament, the Satan who was a serpent, in the New Testament he has become a lion. வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிச்சீங்கன்னா வலு சர்ப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And in the Revelation it's written that he is a dragon. ஆங்கிலத்துல டிராகன் என்கிற வார்த்தை அப்படி என்றால் வலு சர்ப்பம் இல்ல, அதுக்கு சரியான வார்த்தை என்ன சொல்றது? உங்களுக்கு டிராகனா நல்லா தெரியும். In English it is written as dragon. சத்ருவானவன் பாம்புல இருந்து பின்பு அப்படியே பெருசாகி சிங்கமாயி, சிங்கத்துல இருந்து இன்னும் பெருசாகி இப்போ டிராகன் ஆயாச்சு. So the Satan has grown from being a serpent to becoming a lion, and now in the Revelation he has become a dragon. பைபிள்லயே வளர்ந்துட்டு இருக்காரு அவர். He has been growing in the Bible. அப்பப்போ வளர்ந்துட்டே இருக்காரு. He has been growing. இப்படியே பெருசாகிட்டு இருக்கான். And he has been growing in size. ஆனா சங்கீதக்காரர் என்ன சொல்றார் பாருங்களேன். But look at what Psalmist says. சங்கீதம் 91:13. In Psalm 91:13. இந்த பாம்பா இருந்து சிங்கமா மாறி, சிங்கத்துல இருந்து வலு சர்ப்பமாய் மாறின இந்த சத்ருவை பார்த்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். And this psalmist looks at this Satan who has been growing from the serpent to the lion to being a dragon. In Psalm 91:13 he says, thou shalt tread upon the lion and the adder, and the young lion and the dragon thou shalt trample under your feet. நீ பாம்பா இருந்தாலும் மிதிப்பட போற. Though you are a serpent, still you will be trampled. நீ வளர்ந்து சிங்கமா ஆனாலும் உன்னை நான் மிதிப்பேன். Though you grow up to be a lion, yet I will trample நீ you. வலு சர்ப்பமாய் டிராகனா மாறினாலும் நீ என்னால் மிதிக்கப்படுவாய். Though you turn to be a dragon, still you will be trampled. சங்கீதக்காரனுக்குள்ள அவ்வளவு பெரிய வைராக்கியம் காணப்பட்டது. The psalmist had great boldness and enthusiasm in நான் him. மிதிப்பேன். I will trample him. நான் மிதித்து போடுவேன். I will trample him. ஏனென்றால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Because I am anointed. நீ வளரலாம், ஆனா வளர்ந்த அபிஷேகத்தை தேவன் எனக்குள்ள வைத்திருக்கிறார். You can grow, but God has kept that anointing in me. எதனால்? Why? இயேசுவின் ரத்தம் நமக்காய்
வழக்காடுகிறது. Because the blood of Jesus is speaking for me. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் காணப்படுகிறார். The Holy Spirit is within us. ஆகவேதான் நம்ம தைரியமாய் சொல்ல முடியும், நான் பலவீனனாக இருந்தாலும் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். And that is why we can tell with boldness that though I am weak, I am strong because I am anointed. வேதவசனம் சொல்கிறது, ஒருவன் 1000 ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா 10,000 10,000 பேரை துரத்துவாங்களாம். And the word it says that one can chase 1,000 and two can chase 10,000. ஒரு துதி 1000 சத்துருவை விரட்டும். One praise can chase 1,000 enemies. ரெண்டு பேர் துதிக்க ஆரம்பிச்சா 10,000 ஓடுமா. And if two people can start praising, then 10,000 will start running. இன்னைக்கு நம்முடைய நாவிலே தேவன் அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். Today God has kept that anointing in our tongues. நான் பலவீனன் தான், ஆனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். I am weak but yet I am anointed. நான் பலவீனன் தான், ஆனால் நான் ராஜரீக அபிஷேகம் உள்ளவன். I am weak but yet I have the royal priesthood anointing in நான் me. பலவீனன் தான், ஆனால் நான் ஆசாரியத்துவ அபிஷேகத்தை பெற்றவன். I am weak but yet I have the king's anointing in me. தாவீது எதிர்பார்த்ததை விட தேவன் அதிகமாய் அவருக்கு செய்தார். God gave him more than what David expected. ஏனென்றால் இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த வார்த்தை அவருடைய இருதயத்திலே காணப்பட்டது. Because he had this statement imprinted in his heart. அவருடைய அப்படியே சரித்திரத்தை நினைத்து பார்க்கிறார். He is looking back at his history. நான் எப்பவுமே பலவீனன் தான். I am always weak. இப்போ நான் இருக்கிற பதவியே அது ஆண்டவருடைய கிருபை தான். The place where I am in right now itself is the grace of God. புரிஞ்சுக்கிட்டாரு, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பலாக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். Yes, he realized that it's not by might or by power, but it is because of the power of God. இன்றைக்கு என்னென்ன காரியங்களை செய்வதற்காக நீங்க இந்த வாரத்துல முற்பட போறீங்க? Today, what are the things that you are initiating in this week? சில இம்பார்ட்டன்ட் டிசிஷன் மேக்கிங்ல நீங்க இருக்கலாம். Maybe you are amidst of an important decision. சில தீர்மானங்களை எடுக்க முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம். Maybe you are confusing to take some certain decisions. இன்னைக்கு என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. Today, tell along with me. நான் பலவீனன், I am weak, ஆனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். but I am anointed. நான் பலவீனன், I am weak, ஆனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். but I am anointed.